ஹாய் நண்பா, வெல்கம் டு ஜாப் டாக்கீஸ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, மின்சாரத்துறையிலேருந்து ஒரு லைஃப் செட்டிலுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான ரோல் வந்து பார்த்திங்கன்னா பிஇ அப்படின்ற கேட்டகரியில் உங்களுக்கு அதாவது பெர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்பிஏ 13 லட்சம் வரைக்கும் எல்பிஏ கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 95,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதம் 24/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற முழு தகவலை வீடியோக்குள்ளே முழுமையாக ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம ஜாப் டாக்கீஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லியுமே வரக்கூடிய தமிழக அரசு வேலைவாய்ப்புகள் மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி முழு தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டான www.jobtalkies.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக உங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். கூகுளில் jobtalkies.in அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து லோட் ஆகும். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர்லேருந்து எல்லா பிளானரும் அப்டேட்டடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான லாஸ்ட் டேட் ரிமைண்டர், எப்போ வந்து லாஸ்ட் டேட் வருது அப்படின்ற வேலைவாய்ப்பு இருந்துன்னா லாஸ்ட் டேட் ரிமைண்டர் உங்களுக்கு இருக்கும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் வந்திருக்கு அப்படின்ற அப்டேட் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் டாப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன, அதே மாதிரி அட்மிட் கார்ட்ஸ் என்னென்ன ரிலீஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் என்னென்ன வந்திருக்கு. அவங்களுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது தமிழகத்தோட டாப் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்ன அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு கொடுத்துருப்போம். எக்ஸாம்பிளுக்கு இப்போது நீங்கள் இந்த சத்துணவு திட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்கே கிளிக் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் இதில் இருக்கும். ஸோ அந்த வேலைவாய்ப்பை பற்றின அனைத்து தகவலும், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்போ அப்ளை பண்ணணும், என்னென்ன மாவட்டத்தில் எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, லாஸ்ட் டேட் என்ன, அதே மாதிரி உங்களுக்கான அப்ளிகேஷன் இங்கே கொடுத்துருப்போம். எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் www.jobtalkies.in நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சர்ச் பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் இருக்கும். உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாப்ஸ், லேட்டஸ்ட் ஜாப்ஸ் சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்களே வந்து செப்பரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் எல்லாரோட லிங்க் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நம்மளோட சோஷியல் மீடியா நெட்வொர்க்லேயும் ஜாயின் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க, யூடியூப்பில் ஏதாவது மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உடனுக்குடன் உங்களுக்கான தகவல்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்ன ஜாப்ஸ் அப்டேட் பண்ணுறோம் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் எந்த வேலையும் மிஸ் பண்ணாமல் எல்லா வேலையும் பார்த்துக்கலாம். ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியலாக வந்துருக்கூடிய நோட்டிஃபிகேஷன், அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி அப்ளை பண்ணுற லிங்க்கும் இருக்கும். அதுவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பை எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், பெல் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கேருந்து தான் நமக்கான வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸோட ஒரு என்டர்பிரைஸ் கம்பெனி தான். ஸோ இதில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 350 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. என்னென்ன கேட்டகரியில் எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபஷனரி இன்ஜினியர் பிஇ அப்படின்ற கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயுமே எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இதிலே வந்து பார்த்திங்கன்னா E11, E level 2 அப்படின்னு 3 விதமான கேட்டகரியில் உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. இதில் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 காலி பண்டமும், மெக்கானிக்கல் கேட்டகரியில் ஒரு 150 காலி பண்டமும் இருக்குது. உங்களுக்கான சம்பளம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 40,000 அப்படின்ற பேசிக் பேல ஸ்டார்ட் பண்ணி வருடத்துக்கு 3% ஹைக்கு கொடுத்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான பேசிக் பே இருக்கும். சிடிசி பாருங்கள், அதாவது எல்பிஏ வந்து பர் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 லட்சம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது. இதில் அலவன்சஸ் பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அடிஷன் டு பேசிக் பேல செலக்டட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஏ, ஹச்ஆர்ஏ, கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே,
ஸோ இந்த மாதிரி நிறைய அலவன்சஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதில் மினிமம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பொறுத்தளவுக்கு, அதாவது அந்த எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 காலி பண்ணமுக்கு பிஇ பிடெக் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பிஎஸ்சியில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், அது மட்டும் இல்லை இன்னும் 4-5 டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலும் விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங் கிராஜுவேட் இன் நீங்கள் மெக்கானிக்கலில் படிச்சிருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா கேட்டகரியுமே ரிசர்வேஷன் இருக்குது. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஓபிசி இடபிள்யூ சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். அஸ் பர் த கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 25 இருந்தாலுமே ஸோ உங்களுக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஒரு 5 வருஷம், ஓபிசி அப்படின்னா ஒரு 3 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதையுமே நீங்கள் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 31/1/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்தில் சென்னையில் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கும் இருக்குது. மொத்தம் 350 காலி பண்டம் இருக்குது. இதில் 200 எலக்ட்ரானிக்ஸ் 150 மெக்கானிக்கலுக்கு இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி இடபிள்யூஎஸ் ஓபிசியில் வரக்கூடிய மெயில் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் டோட்டலாக 1180 ரூபா நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி உங்களை ஆட்களை தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணுவீங்க. அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தால் 35%, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் 30% மார்க் எடுத்தாலே போதும் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும், சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்றது மெயிலும் வரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு கிட்டத்தட்ட வருடத்துக்கு 13 லட்சம் சிடிசி கொடுக்குறாங்க. 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி இருக்கும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 31 ஜனவரி 2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 ஜனவரியில் தான் நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போதைக்கு ஓப்பன் ஆகிடுக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி மீட் ஆகுதோ அவங்களாம் இந்த வேலை வாய்ப்புக்கு உடனே அப்ளை பண்ணிவிடுங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் உடனே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க நம்மளோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இங்கெல்லாம் இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பற்றின டவுட் ஏதாவது இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். எலக்ட்ரானிக்ஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் இத்தனை இதில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம். மெக்கானிக்கலுக்கு ஒன்லி மெக்கானிக்கல் மட்டும்தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அண்ட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை ஒரு தடவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக உங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மீட் ஆகுது அப்படின்னா மட்டும் இந்த பதவிக்கு உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்க நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்குலாம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.